வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. மத்திய பிரதேஷ் போபால்ல ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு. மோஹித் சிங் பாகேல் அப்படிங்கிற ஒரு இளைஞர், அவர் விடுமுறைக்காக தன்னுடைய அக்காவையும் மாமாவையும் பாக்குறதுக்காக போபாலுக்கு வந்திருக்கிறாரு. மாமாவுக்கு வீடு கட்டினதுனால ஏகப்பட்ட கடன் ஏற்பட்டிருக்கு. இவருக்கும் சில பண தேவைகள் இருந்திருக்கு. அப்ப இவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச அவரு, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடையை நோட்டமிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து யார் யார் எப்பப்பெல்லாம் வராங்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நோட்டமிட்டு இருக்கிறாரு. எப்ப கூட்டம் குறைவா இருக்கும் அப்படிங்கறத பார்த்திருக்கிறாரு. எத்தனை மணிக்கு கடை திறக்குது, கடை மூடுது, யாரெல்லாம் அங்க வேலை செய்யறாங்க, இது எல்லாத்தையும் நோட்டம் விட்டு தன்னுடைய 5 நண்பர்களோட சேர்ந்து பக்காவா பிளான் பண்ணி, இவரும் இவருடைய நண்பரும் தலையில ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு இந்த நகை கடைக்குள்ள புகுந்து கன் பாயிண்ட்ல அங்க இருக்கக்கூடிய அந்த நகைக்கடை உரிமையாளரை மிரட்டி, அங்க இருக்கக்கூடிய நகைகள் மற்றும் 50 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. உடனே போலீஸ்க்கு தகவல் சொல்லப்படுது. 4 குழுக்கள் அமைத்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய 400 சிசிடிவி ஃபுட்டேஜ அனலைஸ் பண்ணி, இந்த மோஹித் சிங் பாகேல் தான் குற்றவாளி அப்படின்னு அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ண போலீஸுக்கு ஒரு அதிர்ச்சி. இந்த மோஹித் சிங் பாகேல் என்பவர் ஒரு அக்னிவீர். கரண்டா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பாத்தன்கோட்ல போஸ்டிங்ல இருக்கிறாரு. அங்கேருந்துதான் விடுமுறைக்கு தன்னுடைய அக்காவை பாக்குறதுக்காக மத்திய பிரதேஷ்க்கு போபாலுக்கு வந்திருக்கிறாரு. உடனே ஆர்மிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இவரோட டீடைல்ஸ் எல்லாம் போலீஸ் கலெக்ட் பண்ணிருக்கிறாங்க. இவரும் இவரோட சேர்ந்து இந்த குற்றத்தில் ஈடுபட்ட இந்த நண்பர்களையும் கைது செஞ்சு விசாரணை பண்ணும் பொழுது அவர் சொல்லி இருக்கிறாரு, எங்க அக்கா புருஷனுக்கு நிறைய கடன் இருந்தது, அந்த கடனை நான் அடைக்க வேண்டியிருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்கும் பண தேவைகள் இருந்தது. என்னுடைய தேவைகளுக்கு, என்னுடைய ஆசைகளுக்கு எனக்கு பணம் தேவைப்பட்டது. அதற்காகத்தான் இது போன்ற ஒரு செயல்ல நான் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கன் பாயிண்ட்ல நகைக்கடையில பூந்து மிரட்டி கொள்ளையடிச்சிருக்கிறார். இந்த அக்னிவீர் அப்படிங்கிற ஒரு திட்டம் வரும்பொழுது கடுமையான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் எழுப்புனாங்க. உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஆர்மியில போய் ஜாயின் பண்ணணும், நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வாழ்நாள் கனவாக இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் நாட்டுல இருக்கிறாங்க. குடும்பமா தலைமுறையா ஆர்மியில போய் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா யாராவது இறந்து போயிருப்பாங்க, போர்ல தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணிருப்பாங்க. அப்படி இருந்தும் அடுத்த தலைமுறையில இருந்து ஒருத்தங்களை நாட்டுக்கு சேவை செய்யறதுக்காக அனுப்புவாங்க. பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல இது போன்ற எத்தனையோ குடும்பத்தை நீங்க பார்க்கலாம். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு தவம், இது ஒரு பெருமை. நாட்டுக்காக நம்ம உழைக்கிறோம், நாட்டுக்காக நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தரை நாம அனுப்பியிருக்கோம், நாட்டுக்காக நம்ம வீட்டுல ஒருத்தர் உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறதை பெருமையாக நினைக்கக்கூடியவர்கள். அதை ஒரு தொண்டாக நினைச்சு செய்யறாங்க. அதை ஒரு வேலையாக அவங்க பாக்குறது இல்ல. ஆனா பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாற்றங்கள் கொண்டு வரோம், இன்னும் இளைஞர்களை நாங்க ஆர்மிக்கு கொண்டு வர போறோம், இன்னும் ஒரு யங் ஆர்மியா இதை நாங்க மாத்த போறோம் அப்படியெல்லாம் பேசிட்டு அக்னிவீர் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. இது மூலமா எப்படி இதர வேலைகள் எல்லாம் கான்ட்ராக்டுக்கு ஷார்ட் டேர்ம்ல ஆள் எடுப்பாங்க. அதாவது அதிக சம்பளம் கொடுக்க முடியாது, பெருசா சோசியல் செக்யூரிட்டியோ பெனிஃபிட்ஸோ கொடுக்க முடியாது, பெர்மனன்ட் எம்ப்ளாயியா எடுத்தா அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும். அப்ப அப்படியெல்லாம் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக ஷார்ட் டேர்ம்ல கான்ட்ராக்ட்ல நாங்க எம்ப்ளாயிஸ் எடுக்கிறோம், உங்களுக்கு இவ்வளவுதான் சம்பளம், இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே உங்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு, நீங்க கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஆர்மியில கொண்டு பொறுத்துறாங்க. வருஷா வருஷம் அக்னிவீர் திட்டத்தின் கீழ் பல இளைஞர்களை ஆர்மியில ரெக்ரூட் பண்றாங்க. இவங்களோட கான்ட்ராக்ட் பீரியட் மொத்தம் 4 வருஷம் தான். இந்த 4 வருஷத்துல இவங்களுக்கு 6 மாசம் ட்ரைனிங் கொடுக்கப்படுது. வெறும் 6 மாசம் ட்ரைனிங். நீங்க ஒரு ரெகுலர் சோல்ஜரா, ரெகுலர் ஜவானா நீங்க ஆர்மியில போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய ட்ரைனிங் முடியறதுக்கே உங்களுக்கு 3-4 வருஷம் ஆயிடும். அப்பதான் நீங்க ஒரு தேர்ந்த சோல்ஜரா இருக்க முடியும். ஆனா இந்த போன்ற அக்னிவீர்களுக்கு வெறும் 6 மாசம் ட்ரைனிங்க கொடுத்து களத்துல இறக்கி விடுறாங்க. சரி, 4 மாசத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாருக்கும் பர்மனன்ட் பண்ணுவாங்க ஜாப்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதுல 75% பேரை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. வெறும் 25% பேர் தான் பர்மனன்ட் ஆக்கப்படுறாங்க. சரி, வெளியில அனுப்பக்கூடிய இந்த 75% பேருக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா லம்சமா ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவ்வளவுதான் உங்களுடைய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க.
17 வயசுல இருந்து 23 வயசு உட்பட்ட இந்த இளைஞர்களை வந்து இவங்க தேர்ந்தெடுத்து 4 வருஷம் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஜாப்ல எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த ராகுல் காந்தி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார். நீங்க பெரிய தவறு பண்றீங்க. நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 6 மாசம் நீங்க ஆயுத பயிற்சி கொடுக்குறீங்க. இந்த ஆயுத பயிற்சி எடுத்துட்டு 4 வருஷம் ஆர்மியில வேலை செஞ்சுட்டு அவன் வெளியில வரும் பொழுது அவனுக்கு வாழ்க்கையில அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது தெரியாது. எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. வருமானம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேஷனோடையும், இவ்ளோ மென்டல் பிரஷரோடையும் வெளியில வரக்கூடிய ஒரு இளைஞன், அதுவும் ஆயுத பயிற்சி எடுத்த ஒரு இளைஞன் இந்த சமூகத்துல ஆன்டி சோசியல் எலிமெண்டா மாற மாட்டான் அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? இப்ப நான் சொன்னேன் இல்லையா இந்த சம்பவம். இதோட அதை பொருத்தி பாருங்க. அக்னிவீர் ஸ்கீம்ல ஆர்மில ஒர்க் பண்ணும் பொழுதே ஒரு இளைஞன் இவ்வளவு செய்யறான்னா, இது போன்ற இளைஞர்கள் இதுல இருந்து வெளியில வந்துட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷனை யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இது வெறும் ஒரு சம்பவம் தானே அப்படின்னு இதை கடந்து போயிட முடியாது. நாளைக்கு இதுவே ஒரு பேட்டர்னா மாறும். அப்படி மாறும் பொழுது இந்த சமூகத்துல இந்த மாதிரி காம்பேக்ட் ட்ரைனிங்கோட ஆயுத பயிற்சியோட ஏகப்பட்ட இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்துல ஃப்ரஸ்ட்ரேஷனோட நம்ம நாட்டுல சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னா, நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க போகுது? இதெல்லாம் தொடர்ந்து நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள், அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூஸ். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.